மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி விழாக்குழுவில் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களையும் இணைக்க உத்தரவிடுமாறு மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை முறையாக கமிட்டி அமைத்து நடைபெற்று வந்ததாக அந்த கிராம மக்கள் கூறுகின்றனர். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக தென்கால் பாசன விவசாய சங்கத்தின் சார்பாக ஜல்லிக்கட்டு நடைபெறுவதாகவும் குறிப்பிட்ட சில நபர்கள் பணம் வசூல் செய்து முறையாக பரிசுகளை வழங்குவதில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த தலா 2 பேரை ஜல்லிக்கட்டு கமிட்டியில் இணைக்க கோரி அவனியாபுரம் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஜல்லிக்கட்டு என்பது அனைத்து சமுதாய பங்களிப்போடு தான் நடைபெற்று வந்தது. ஆனால் கடந்த 2 வருடமாக தென்கால் பாசன விவசாய சங்கன்ற ஒரு குறிப்பிட்ட சங்கம் மற்றும் அவனியார் ஜல்லிக்கட்டை நடத்திட்டு வராங்க. இது அவனியார் அரசு ஜல்லிக்கட்டு அனைத்து சமுதாயத்தோட சார்பாகவும் நடத்தணும்னு சொல்லி நாங்கள் சென்னை ஆட்சியரை பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் இது சம்பந்தமாக நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு நாடலான்னு இருக்கோம். ஆட்சியர் இதை கோரிக்கை எங்கள் கோரிக்கை ஏற்று கிராம பொதுமக்கள்ன்றதை வழி நடத்தாத பட்சத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தடை வாங்கவும் நாங்கள் தயாராக